முத்தாய் மணக்குதா? அவ்வளோதான், சாப்பிட மாட்டாலும் மணக்குதா உங்களுக்கு. தேங்க்யூ. என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். சூப்பரான வெதராக இருக்குது இன்றைக்கி நான் வந்து எங்களை விட்டு மத்தியான சாப்பாடு உங்களுக்காக செய்து காட்ட போகிறேன். என்னோட ஒரு சில நேர்கள் வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் டெய்லி சமைக்கிற சாப்பாட்டை எங்களுக்கு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி. அந்த விதத்தில் ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ எடுத்து போட கஷ்டம். இருந்தாலும் ஒரு சில வீடியோக்களை மெயினாக சமைக்கிற சாப்பாடு, இப்போ நல்ல ஒரு மீன் குழம்பு, சிக்கன் கறி, மட்டன் கறி அப்படியான சாப்பாடுகளை நான் எடுத்து போடுறேன். அந்த விதத்தில் நான் இன்றைக்கு உங்களுக்கு மாமியார் பேரை வச்சு மீன் குழம்பு, மரவள்ளிக்கிழங்கு ஒரு லைட்டாக தூள் போட்ட ஒரு கறி, அடுத்தது நெத்தலி பொரியல், அடுத்தது பருப்பு கீரை போட்டு சமைக்க போகிறேன். இந்த பருப்பு வந்து எங்களை விட்டு எப்போயுமே இருக்கணும். பருப்பு இல்லைன்னு சொன்னால் பழைய பருப்பு இருந்தாலும் இருக்கணும். அதனால் பருப்பு எப்போயும் நான் சமைக்கிறதா, அதுக்குள்ளே இன்றைக்கு கீரையை போட்டு செய்ய போகிறேன். ஆனால் இதெல்லாமே ஒரு வீடியோவாக உங்களுக்கு எடுக்கும்போது நீங்கள் சமைக்கிற மாதிரி நான் கிளியராக காட்டுறதுக்கு அது வந்து ஒரு 3 மணித்தியால வீடியோவாக வந்துடும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், செட் நான் காட்டிக்கல, அது அப்படி வருமாண்டு. அப்போ அதனால் மெயினான பாட்டாக நான் மீன் குழம்பை மட்டும் இன்றைக்கு உங்களுக்கு போடுறேன். பிறகு அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மரவள்ளிக்கிழங்கு எப்படி சமைக்கிறது, இந்த பருப்பு கறி எப்படி சமைக்கிறதுன்றதை கண்டிப்பாக போடுவேன். ஏனெண்டா ஒரு சில நேர்கள் வந்து பலபலபாண்டு போடுறீங்கள்னு சொல்லி கிண்டலாக போடுறாங்களா, அதை பற்றி எனக்கு டோன்ட் கேர். நான் அதை பற்றி கேர் பண்ண மாட்டேன். ஏனெண்டா எந்த சமையலை பார்த்து ஒரு ஃபேமிலியில், அதாவது கல்யாணம் செய்து வர பிள்ளைகள் சமைக்கணும்னு சொல்லிக்கல, எனக்கு அப்படியானவங்கள்லாம் எனக்கு வேணும். அவர்களுக்காகத்தான் நான் கூடுதலாக இந்த வீடியோக்களை போடுறேன். சமைக்க தெரியாதவர்கள் சமைக்கணும். ஓகே, வாங்க சமைக்கலாம். முத்தாய் மணக்குதா? அவ்வளோதான், சாப்பிட மாட்டாலும் மணக்குதா உங்களுக்கு. அடே, நான் சொன்னேன் பெரிய க்ளவுஸ் வேண்டுறான்னு சொல்லி, இந்த சின்னனை வேண்டிட்டு, கடவுளே, இது முத்தாயின்ற கைக்கு தான் காணும். இங்கே வா முத்து பேபி. முத்துக்கு ஃபிஷ் வேணுமா? அடியே, மீன் பிடிக்காத பூனி எங்கேயாவது இருக்குமாடி? இங்கே வாடி, இன்னும் முதல் செக் பண்ணணும். நீ பூனை தானோண்டு. இங்கே வா. வாடி இங்கே. முத்தாய் வாடி இங்கே. இந்த முத்தாய் இங்கே உனக்கு மீன் கொடுக்க போகிறோம். வா இங்கே வா பிள்ளை. இங்கே வந்து பாரு என்ன மீன் இருக்குது. நான் வந்து கஷ்டப்படாமல் மீன் வாங்குகிறேன் பாருங்கள். இருந்த இடத்துலையே ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலே வீட்டுக்கு மீன் வந்து சேரும். இதில் இப்போ என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க. வா, ஐயோ எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி இருக்கிறாங்களான்ட்டு பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த மீன் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வடிவாக பேக் பண்ணி இருக்கணும். அப்ராட்டை இருந்து நான் இன்றைக்கி எங்களோட வீட்டுக்கு தேவையான மீன்களை வாங்கி இருக்கிறேன். இதில் முதலாவது எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன், இதுதான் மாமியார் பாரி என்று நினைக்கிறேன். அவங்க வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க புதுசாக. நான் இந்த மீனை சாப்பிட்டதில்லை, ஆனால் நல்லா இருக்குமாக்கா, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்களோ, அதனால் நான் இது எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் நினைக்கிறேன் குழம்புக்கு ஒரு மாதிரியும் பொரியலுக்கு ஒரு மாதிரியும் கட் பண்ணி தந்திருக்கிறாங்க. அப்ரா ஃபிஷ்ஷுக்கு முதல்ல நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி வீட்டில் நான் கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்கே அப்படியே வெட்டி தந்துருக்குறாங்க. இனி கழுவிட்டு குழம்பு வைக்கிறதா. அப்போ இது எல்லாமே எனக்கு நிறைய. இப்போ நான் என்ன செய்வேன்டா, பிரித்து கழுவிட்டு உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நான் எப்படி மரக்கறிகளை பதப்படுத்தி ஃப்ரீசருக்கு வைப்பேனோ அதே மாதிரி இந்த மீனையும் வச்சுடுவேன். எனக்கு தேவையான நேரம் எடுத்து நான் பொரிப்பேன், குழம்பு வைப்பேன். இது வந்து எங்களோட நாட்டு இறால். நார்மலாக கடையில் வர இறால் வந்து வளர்க்குற இறால். இது வந்து இலங்கையிலேருந்து கடல் இறால் வந்து இருக்குது. பார்த்தீங்களா, இதை சொல்கிறது டைகர் ப்ரௌன்னு சொல்லி. இதுவும் உடைச்சிட்டு கொடுத்துருக்கினேன். இது வந்து நெத்தலி, நல்லா ஃப்ரெஷ்ஷான நெத்தலி வடிவாக பேக் பண்ணியிருக்கணும். என்ன அடுத்தது சமன். வா, இவ்வளோ நைஸாக கட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி இவ்வளோ நல்லா இருக்குதாண்டு.
நீங்களும் விருப்பப்பட்டால் உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் மீன் வாங்கணும்னு நினச்சா ஒரு ஃபோனில் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற என்ன மாதிரியான மீன்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஓவர் த ஃபோன் கதைச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் உங்களுக்கு வீட்டுக்கு மீன் வரும். இப்போ நாங்கள் வாங்கின மீன் எல்லாத்தையும் கழுவி பதப்படுத்தலாம். இது முதல்ல இந்த சமையனை கழுவ போகிறேன்னு என்னென்னு சொன்னால் இவ்வளோ சமையனையும் ஒரே நேரத்தில் சமைக்க இயலாது. நல்லா க்ளீனாக தான் இருக்குது. பெருசாக தண்ணியில் கழுவ தேவையில்லை. என்னென்னா மண்ணும் இல்லை செதிலும் இல்லை, நல்ல க்ளீனாக இருக்குது. இனி நாங்கள் இதை ஃப்ரீசருக்கு வச்சோம்னு சொன்னால் திருப்பி கழுவக்கூடாது. அப்படியே நேரடியாக எடுத்து அமுலில் வைக்கலாம், இல்லையாண்டா பொரிக்கலாம், இல்லையாண்டா குழம்பு வைக்கலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி நேரடியாக அப்படியே எடுத்து சமைக்கலாம். திரும்பவும் தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. அப்போ அந்த மீனில் இருக்கிற மீன் தன்மை எல்லாமே கெட்டு போயிடும். இப்போ நான் இந்த மீனை கழுவிட்டேன். இதுக்கு லைட்டாக உப்பு போட போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஓகே. இதை வந்து லைட்டாக பிரட்டிட்டு அப்படியே பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் போட போகிறேன். இப்போ இந்த உப்புத்தூள் போட்டதை ஒரு பேக்கில் போட்டுட்டு ஃப்ரீசருக்கு வைக்க போகிறேன். வழுக்குது மீன், இந்த எலும்பு இல்லாமல் இருக்கிறதால பப்ளியாக இருக்குது. இன்றைக்கு எங்களோட விட்டு மத்தியான சாப்பாடுக்காக நான் மாமியார் பாறையில் ஒரு குழம்பு செய்ய போகிறேன். அந்த மீன் வந்து அப்ராட்டை இருந்து வாங்கியிருக்கிறேன்னா இதை இப்போ நல்லா கழுவி எடுக்கலாம். எப்படி இருக்குது மீன் எடுக்காரம், நல்லா இருக்குதுண்ணே. நல்ல வடிவாக கட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இறால் வந்து உடைச்சி அனுப்பியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இறாலுக்குள்ள இந்த நடுவில் இருக்கிற இறாலின் குடல் பகுதியை எடுக்கணும். மற்றது வால் பகுதி எனக்கு இதுவும் பிடிக்காது. நான் இதையும் உடைச்சி எடுக்க போகிறேன். அவர்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு இப்படி கட் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் இதைத்தான் எடுக்கணும். நான் நிறைய வீடியோக்குள்ளே இதை எடுக்கிறத காட்டிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி சாம்பிளுக்கு காட்டியிருக்கிறேன். இப்படியே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இது பார்த்திங்களான்னு சொன்னால் இதுதான் இந்த இறாலுக்கு இருக்கிற குடல் பகுதி எப்படி இருக்குதுன்னு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இளம் பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் பழகணும். அவனுக்கு தெரியுமா இது எடுக்கணுமென்றது? இதோட சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா வயிற்றுக்க குத்தும், வயிற்றுளையும் லூஸ் மோஷன் எல்லாம் வரும். இதனால் அதை எடுக்கக்கூடாது. இப்படியே எடுத்து பிரித்து பார்த்தீங்களான்னு சொன்னால் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? அதே மாதிரி பின் கீழ் பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதை எடுக்க தேவையில்லை. அது வந்து அதுண்ட நரம்பு தான். அது வந்து என்ன சொல்கிறது, அது குடல் இல்லை, அது நல்லது. இப்படியே இவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. இப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது நெத்தலி. நெத்தலியை தலையெடுத்துருக்கு. இனி நான் கழுவி எடுத்தால் சரி. நெத்தலி எல்லாம் கழுவிட்டேன். எல்லாத்துக்கும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பிரட்டி வைக்க போகிறேன். இது குழம்புக்கான மீன். இது மாமியார் பாறை. இது இறால் பொரியலுக்கு. நான் இன்றைக்கு இறாலை பொரிக்கல, ஆனால் உப்புத்தூள் பிரட்டி உப்பும் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் பிரட்டிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். மஞ்சத்தூள்
எஸ், பொரியலுக்கு மட்டும்தான் இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து நல்ல சிவப்பாக இருக்குது. இதில் 2 சாதி மிளகாயை சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கலர் தான் நல்லா தூக்கலாக இருக்கும், ஆனால் உரைக்காது. ஒன்று காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒன்று நார்மல் மிளகாய், 2ம் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா பவுடர். முதல்ல குழம்புக்கானதை பிரட்டி வச்சுக்கொள்ளுவோம். மஞ்சளையும் உப்பையும் பிரட்டி வச்சுட்டு நாங்கள் குழம்பை ரெடி பண்ணலாம். மாமியார் பாறை. ஓகே, அடுத்தது இறாலுக்கு உப்பும் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், இன்னும் ஒரு பொருள் போடணும். மிளகாய்த்தூள், உப்புத்தூள், மஞ்சள் தூளை பிரட்டிட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற பொருளை தேய்க்க போகிறேன். அதே மாதிரி நெத்தலியை முதல்ல பிரட்டிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள். இதுக்கு பிறகு இஞ்சி உள்ளி பேஸ்ட், இஞ்சி உள்ளி அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் உரைப்புக்காண்டி. இது பொரியலுக்கு தான் இதை சேர்க்கிறேன். இப்போ தான் நல்ல வாசம் தூக்கலாக வரும். இப்போ கலர் குறைவாக இருந்தாலும் அந்த பச்சை மிளகாயின் உரைப்பே எங்களுக்கு போதும். இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் ஃப்ரீசரில் அப்படியே எடுத்து வச்சினேன்டா, அப்படியே எண்ணெயை சூடாக்கினோடனே அப்படியே போட்டு பொரிக்கிறதா. வெண்டைக்கு நான் இறால் பொரிக்கல, சரியா? அதே மாதிரி நெத்தலியும் வந்து எனக்கு நிறைய ஒரே இடத்துல செய்கிறதுக்கு இது நிறைய. அப்போ 2ஆக பிரித்து வச்சுக்கலாம். எப்போயுமே ஃப்ரீசரில் வச்ச மீனை திரும்ப எடுத்து இலக வைக்கக்கூடாது. இலக வைக்கிறேன்னு மீன்ஸ் மணித்தியால கணக்கில் வெளியில் எடுத்து போடுறதோ இல்லை தண்ணிக்குள்ளே போடுறதோ தேவையில்லை. ஃப்ரோசனில் இருந்தால் அப்படியே எடுத்து நாங்கள் பொரிக்கலாம். நான் பொரிக்கும் போது அவதானமாக பொரிக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். கையிலேயும் பிறக்கூடாது, பேக்குக்கு அப்படியே தூக்கி வைக்கணும். கஷ்டமான வேலை தான், ஈஸியாக செய்துட்டேனே. லைட்டாக வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, மெதுவாக வாங்க, மெதுவாக வாங்க, மெதுவாக வாங்க, மெதுவாக. எஸ், க்ளீன். இதே அப்படியே குழம்புக்கு வலிச்சு போட்டுட்டு மீன் குழம்புக்கு நெத்தலி. ரெடியா? முத்துக்கு என்ன வேணும்? அந்த வருவியாண்டை சர்பத், சர்பத் இவ்வளோ தான் கிடக்குது. இது எவ்வளோ அதை வச்சுக்கொண்டு பார்க்குறது என்ன? உங்கள் 2 பேரும் காணாதா? ம், காணுமா காணாதா? காணுமா காணாதா? கண்ணு 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 என்ன கலர் உண்டு? ஐயோ 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 ஐயா 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 ஐயா. காணுமா? என்ன காணுமா? விடுறதா? ஷுவரா? ஏன்டா இந்த மூடியை போடுறது? இந்த முத்தாய் கொண்டே வச்சுட்டு வா, வா ப்ளீஸ், இங்கே வா முத்தாய், இங்கே வாவேன் ப்ளீஸ், இங்கே வாவேன், சும்மா வாவேனாம்மா. உங்களுக்கு வேணுமா? தங்க பிள்ளைக்கு வேணுமா? அம்மாட்ட தங்க பிள்ளைக்கு வேணுமா? லூஜு போட்ட, லூஜு போட்ட. கிழிச்ச. என்ன சொல்லிட்டு போகிறீங்க? சக்கா 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 சக்கா. சூப்பர் சூப்பர். பெருது ஐஸ்கிரீம். அம்மாடி, எனக்கு கொஞ்சம் நேரம் வைக்கணுமா? ஓகே, இப்போ என்ன செய்யலாமாண்டா? ஐயோ,
ஒன்றும் செய்யலாது. ஓகே, ஏ ஃபலூடா ஃபலூடா, இது மட்டடா. ஓகே, அதுக்கு இடையில் ஐஸ்கிரீம். எப்படி இருக்கம்மா? இந்த அப்போ சாப்பிடு. இன்றைக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெயில் மீன் குழம்பு செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து உருக்காமல் அப்படியே எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் மண்சட்டியில் அடிக்கக்கூடாது, மண்சட்டி உடைஞ்சி போயிடும். கடைக்கு போயில்லை, நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இன்றைக்கு மீன் குழம்பு செய்கிறேன். சின்ன வெங்காயம் அப்படியே ஃப்ரோசனில் இருந்து எடுத்து நல்லா கொஞ்சம் நிறையவே சின்ன வெங்காயம் 2 கையில் சின்ன வெங்காயம் போட்டு இது அப்படியே லைட்டாக வதங்கட்டும். வெட்ட தேவையில்லை, அப்படியே இருந்தால் சூப்பராக இருக்குது மீன். இது பச்சை மிளகாயும் ஃப்ரோசினாக தான் இருக்குது. ஆனால் வெட்டும்போது கவனமாக வெட்டணும், கையில் வெட்டி போடக்கூடாது. இன்றைக்கு மீன் குழம்புக்கு எந்த ஒரு பொருள் வேண்டுறதுக்கு நான் கடைக்கு போயில்லை, வீட்டில் இருந்து கொண்டே சூப்பரான ஒரு மீன் குழம்பை செய்யலாம். வீட்டில் தான் செய்கிறேன், ஆனால் இது நான் கடைக்கு போய் இதுக்குன்னு சாமான் வேண்டாமல் இருக்கிற பொருளை வச்சு. ஓகே, முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஏன் முதல்ல பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நான் சொன்னால், இது ஃப்ரோசனில் இருக்கிற வழியாக முதல்ல இதை போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த தன்மை அடங்கின பிறகு நாங்கள் வெந்தயம், பெருஞ்சீரகம், நச்சீரகம் இதுகளை சேர்க்கலாம். ஓகே, கடுகு, நச்சீரகம், பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி, மற்ற எல்லாம் அரை தேக்கரண்டி போட்டு எல்லாத்தையும் வதங்க விடுவோம். தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கட்டு. நல்ல சூப்பரான வாசமாக இருக்குது. 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரீசரில் இருந்தே எடுத்து போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் ஃப்ரீசரில் இருந்தது, வெங்காயம் ஃப்ரீசரில் இருந்தது, கருவேப்பிலை ஃப்ரீசரில் இருந்தது. ஒரு வெங்காயம் வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வந்த பிறகு இதுக்குள்ள அரை தேக்கரண்டி, இது வந்து அரை தேக்கரண்டி தான், சின்ன தேக்கரண்டி, உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும். கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்ல, வெந்தயம் உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் ஒரு தேக்கரண்டியும் போடலாம், அரை தேக்கரண்டியும் போடலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் கண்டிப்பாக போடணும். கருக விடாமல் வதக்கணும் அந்த வெந்தயத்தை. இப்போ சூப்பரான வாசம் பெற தொடங்கிட்டது. அப்படியே வதங்கி கொண்டு இருக்கட்டும். ஒரு தக்காளி டீன். ஐயோ உடைஞ்சி போச்சுதே. டோரி இதுக்கு இந்த வதங்குற வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் கெதியாக வதங்கும். இருந்தாலும் நாங்கள் மீனுக்கு போட்டிருக்கிறோம், கொஞ்சமாக போடுவோம். ஓகே, டின்னிலேருந்து தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். தக்காளி பழம் ஒரு இதில் வந்து மொத்தமாக 2 4 6 தக்காளி பழம் இருக்குது. இந்த 6 தக்காளி பழம் கூடி போயிடும். ஒரு தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு இந்த 5 தக்காளி பழ ஜூஸை நல்லா கையை வச்சு பிணைஞ்சி வச்சு கொள்ள போகிறேன். அதோட சேர்த்து புளியும் விடணும். புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. இவ்வளவும் வதங்கினது போதும். இதுக்குள்ளே நான் குழம்புக்கான தூளை சேர்க்க போகிறேன். தூள் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளணும். இது எங்களோட நாட்டு கறித்தூள். இதில் இருந்து 3 மேசைக்கரண்டி தூள் எடுக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ஒரு குழம்பாக தான் வைக்க போகிறேன். மீன் குழம்பு வந்து 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி மீன் குழம்பு. அடுத்தது தக்காளி, கரைச்ச தக்காளியே இதுக்குள்ள விடுறேன். இனி வந்து இந்த தக்காளி ஒரு டைம் எடுத்து ஒரு 3-4 நிமிஷம் வதங்கணும். நெருப்பை கூட்டி விடக்கூடாது, ஸ்லோவாக வதங்கணும். தக்காளி வதங்கின பிறகு மேலே எண்ணெய் படரும், அந்த அளவுக்கு வதங்கணும். தக்காளி போட்ட பிறகு மூடியை போட்டு வதங்க விடுவோம். ஸ்லோவாக வதங்கி கொண்டு இருக்குது.
இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்சட்டி என்றபடியாக அதிக நேரம் விடக்கூடாது, எரிஞ்சு போயிடும் கீழே. அது அப்புறம் மண்சட்டியில் பிடிச்சி எரிஞ்சுதுன்னு சொன்னால் குழம்பு வந்து நல்லா இருக்காது, வாசம் கெட்டுப்போன மணம் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி மணக்கும். இப்போ நான் புளி எடுத்து ஊற போட்டான், அதை பிணைஞ்சிட்டு இதுக்கு சேர்க்க போகிறேன். நிறைய புளி விடாமல் கொஞ்சம் மாங்காயும் சேர்க்க போகிறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் நல்லா இருக்கும். அதுவும் மாமியார் பாறை. அதுக்கு நான் வைக்கிறது மாமியார் பாறை. மாமியார்ன்ட்டா கொஞ்சம் பயம் தானே, தெரியுமா மிமி? நீ மாமியார் நீ மேரி பண்ணினா உன்னோட கேர்ளிൻ്റെ வைஃப் வந்து உன்னோட வைஃப் இருக்கிறா தானே, அவன் அம்மா தான் மாமியார். இது எங்கட விட்டு புளி என்றபடியாக நல்ல புளி, துப்புரவான புளி இருந்தாலும் வடித்து தான் விடணும். தேவையான தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்குள்ளே மஞ்சள் தூள் போடலை. ஏன்னாண்டா நாங்கள் வந்து மீனுக்குள்ளே மஞ்சள் தூள் நிறைய போட்டு தான் பிரட்டி வச்சேன் நான். அப்போ அதனால் குழம்பு இதுக்குள்ளே போடையில்லை. இப்போ மீன் அதுக்குள்ளே போடைக்குள்ளே சரியாக இருக்கும். அடுத்தது தூளுக்கையும் நாங்கள் மஞ்சள் தூள் போட்டு தானே, மஞ்சளை போட்டு தானே தூளும் திரிச்சு வச்சுக்கிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புளி பிணைஞ்ச பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்குள்ள இப்போ தக்காளி கரைச்ச சட்டியிலேயே தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் இருந்து எங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அதுக்கான தண்ணியை விடணும். இப்போ இந்த கப்பில் ஃபுல்லாக விட்டோம்னு சொன்னால் அரைவாசிக்கு வரும், வற்றி வர விடணும். இந்த வச்ச அளவே அப்படியே இறக்குறது இல்லை. இப்போ கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்க்கணும். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடலாம். இதில் வந்து பருப்பு கழுவி இருக்கிறேன் பாருங்கள். இது வந்து தோலோடு இருக்கிற பருப்பு. இது வந்து மைசூர் பருப்பு மாதிரியே தான் இருக்குது, உள்ளே அதே தான் இருக்கும். உடைச்ச காட்டுறேன், இங்கே இருக்குது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற எங்களோட மைசூர் பருப்பு தான், ஆனால் தோலோடு இருக்குது. இது வந்து இதுதான் அதிக சத்து கூடின பருப்புன்னு சொல்கிறாங்க, நானும் பார்த்துருக்குறேன். நல்லா இருக்குது. ஆனால் இது அவியறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும், அதனால் குக்கரில் தான் வைக்கணும். அப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் உள்ளி, நிறையவே உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு அடுப்பை பற்ற வச்சு மூடியை போட்டுட்டு விட போகிறேன். ஒரு 2 மேசைக்கரண்டி எண்ணெய் விட்டு அப்படியே அவிய வைக்கலாம். மஞ்சள் தூள், ஒரு 2 தேக்கரண்டி உப்பு. இந்த குக்கரில் வைக்கிறதால உப்பு போட்டு வைக்கலாம். அப்புறம் நாங்கள் காணாட்டிக்கு அப்புறம் பார்த்துட்டு போடலாம். போட்டுட்டு மூடி இந்த பருப்பு வந்து சும்மா அவிக்கவே நிறைய நேரம் எடுக்கும், 1 மணித்தேரத்துக்கு மேலே எடுக்கும். அதனால் குக்கர் தான் பெஸ்ட், சூப்பராக அவிஞ்சு வரும். ஆனாலும் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நார்மலான பருப்புன்னு சொன்னால் 2-3 விசிலோடு எடுத்துடலாம். இதுக்கும் ஒரு 7-8 விசில் வச்சா தான் இந்த பருப்பு ரெடி ஆகும். இப்போ மீன் குழம்பு கொதிச்சிட்டுது, அதுக்குள்ளே மீனை போடலாம். மீன் போடுறதுக்கு முதல் உள்ளி, அதாவது பூண்டு, இதுவும் வந்து ரோஸில் உடைச்சி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பூண்டை அப்படியே முழுசாக எடுத்து கொஞ்சம் போடுறேன். ஒரு பூண்டு ஃபுல்லாக உடைச்ச அளவு போட்டிருக்கேன் இதுக்குள்ள. முதல்ல மீனிൻ്റെ தலை அது கீழே போயிடணும். மீனிൻ്റെ தலை குழம்புக்கு மீனிൻ്റെ தலை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் மீன் தலை போடுறதில்லை. மீன் தலை அப்படி உங்களுக்கு பிடிக்காட்டிக்கு அதை வந்து சொதிக்க கூட யூஸ் பண்ணலாம். மீன் மண்டையா என்ன, கூழுக்கு சொதிக்கி எல்லாத்துக்குமே இந்த மீனிൻ്റെ தலை வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபுல்லாக போட போகிறதில்ல, அதில் 4 வந்து பொரிச்சு விட போகிறேன் நான். ஓகே, கொஞ்சம் மாங்காய், இதுவும் நான் வெட்டி ஃப்ரீசரில் போட்டிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். எனக்கு இந்த குழம்பில் இருக்கிற மாங்காயை எடுத்து சாப்பிட சரியான விருப்பம். இது இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி மெதுவாக கொதிக்க விடுவோம். இப்பயே மீன் குழம்பு பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. முதல்ல 3 நிமிஷம் கொதிச்சா பிறகு கடைசியாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். முடியை போட்டு மூடி விடுவோம். நீ குளிப்ப பாப்பா, நீ
குழம்பு நல்லா ரெடியாகிட்டுது. இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் பால் திக்காக இருக்குது. ஒரு அரை கப் தேங்காய் பால் விட்டுருக்கிறேன். அது நல்லா ஒரு மீனை பிச்சிடாமல் கரைச்சி விடணும். கரைக்காமல் விட்டாலும் அது கரையும். தண்டை பாலில் சூடு, இந்த சட்டியில் சூடு பிடிச்ச உடனே அந்த தேங்காய் பால் அப்படியே சூட்டில் கரைகிறானே, பார்க்கவே அப்படி வாய் ஊறுது. நிறைய நாளைக்கு பிறகு சூப்பரான ஒரு மீன் குழம்பு. மீனை பித்து விடாமல் மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாவ். தம்பி ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாரு என்ன சொல்லுதுன்னு சொல்லி. என்ன சொல்லுதுந்தா அம்மா விடு. அம்மா 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 அப்படியே வாயில் வச்சு விட்றேன்டா. அப்புறம் எப்படி இப்போ அரிசியை கழுவி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுனான். பாஸ்மதி ரைஸ். இது சோறை அவிய வைக்கலாம். மீன் குழம்பு மேலே எண்ணெய் படந்து வர தொடங்கி விட்டது. இனி இறக்கலாம். மற்றது இந்த குமிழி வரும்போது பெரிய குமிழியாக பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்குது. குட்டி குட்டியாக தான் வருது. அப்போ நல்ல குழுக்குள்ளன்ட்டு இருக்குது. அந்த சத்தத்திலேயே கண்டுபிடிக்கலாம் திக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் மீன் குழம்பு இறக்கலாம். அமேசிங்கான மீன் குழம்பு ரெடி. ஐயோ, இது சப்போர்ட் இல்லையே. சோத்துக்கு தண்ணி காணாது விட்டுட்டு சோத்தை தூக்கி வடிக்கலாம். ஐயோ, வடிக்கணும். இப்படித்தான் நான் சோறு வடிப்பேன். ஒரு ஃபில்டரை வச்சுட்டு அதுக்காக விட்டு கொட்டி விட்டேன்னு சொன்னால் சோறு ரெடி. அப்புறம் இதை நிமித்திட்டு இனி அடுப்பில் வைக்க தேவையில்லை. அப்படியே வச்சுட்டு கொட்டி விடுறான். பருப்பு ரெடி ஆகிட்டுது. பருப்பு வந்து கீரையை வந்து கனி நேரம் அவிக்க தேவையில்லை. அதனால் பருப்பை குக்கரில் அவிய வச்சுட்டு அதுக்கு பிறகு கீரையை கழுவி பருப்பில் சேர்த்துருக்குறேன். சோறு நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் வடித்த சோறாக சாப்பிடுங்க. குக்கரில் போட்டுட்டு அப்படியே உய வச்சோ சாப்பிடக்கூடாது. கஞ்சியை வடித்து எடுத்துடணும். நெத்தலிக்குள்ள கொஞ்சம் சோளன்மா போட்டுட்டு பொரிச்சா நல்ல முரண்டு வரும். அதனால் உப்புத்தூள் போட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட் போட்டு பிரட்டி வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் சோளன்மா பிரட்டிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட போகிறேன். நல்ல மொறுன்ட்டு நெத்தலி. இன்னைக்கு எங்கட வீட்டு மத்தியான சாப்பாடு மீன் குழம்பு. மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி, பருப்பு கீரை போட்டு நெத்தலி பொரியல். அடுத்தது சோறு, பாஸ்மதி ரைஸ் சோறு. பாஸ்மதி ரைஸ் சோறு. பருப்பு கீரை போட்டு பருப்பு வந்து சூப்பர் பருப்பு. அதான் பேர். மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி. ஆனால் வெள்ளைக்கறியாக இருக்குது, பச்சை மிளகாய் போட்டிருக்குது, உரைக்கும். மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி. அடுத்தது மாங்காய் போட்டது. மாங்காய்
எல்லாரும் மீனுக்கு அலைவாங்க, நான் மாங்காய் கடை. மாமியார் பாறை மீன் குழம்பு. நெத்தலி மீன் பொரியல். Come on baby. எஸ், இதுதான் இன்றைக்கு எங்கட வீட்டு மத்தியான சாப்பாடு. தேங்க்யூ. சோறு சாப்பிட்டியா முத்தாயி? முத்துக்குட்டி அம்மா கொஞ்சம் தங்க பிள்ளை அவனோட தங்க பிள்ளை பார்த்தியா, தங்க பிள்ளை. ஓகே, நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் என்னென்ன வாயெல்லாம் ஊறுது. மீன் மாமியார் பாறையா, என்ன மீன் ரெண்டே தான் சாப்பிட போகிறேன். பார்க்க நல்லா இருக்குது. ரியலி குட். அப்பா பார்த்து நிற்கட்டும். மரவள்ளிக்கிழங்கு, சூப்பராக இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு மாங்காய் போட்டு வச்சது மேசிங். இது பருப்பு சூப்பர். மீன் பொரியல். எனக்கு பாசி. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். மீன் குழம்பு, பருப்பு, மரவள்ளிக்கிழங்கு, அடுத்தது நெத்தலி பொரியல். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சாப்பிட போகிறேன், பசிக்குது. ப்ளீஸ், பாய் பாய்.